பரிசுத்த நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the name of the Lord with a grateful heart. இந்த இரண்டாம் நாள் கூட்டத்திற்காக நாம் எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுவோம். For the second day's meeting, we all shout and hallelujah. இந்த அல்லேலியா போதாது, விஸ்த சத்தமாக கம்பீரமாக ஒரு அல்லேலியா சொல்லுவோம் இரண்டாம் நாளுக்காக. With a loud voice, hallelujah. நம்முடைய இயேசு இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போலவும் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். Our Jesus, he has come as the tender plant, as the root out of the dry ground. He has come in our midst. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்கள் அனைத்தும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரம்பும் என்று வாக்குத்தத்தம் செய்து நிறைவேற்றின தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Our God is a God who has fulfilled his promise, which says, you shall not see the wind neither the rain, but this valley shall be filled with water, so that you and your beast may drink. He who fulfilled that promise, he is in our midst. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரம்பும். You shall not see wind neither the rain, but this valley shall be filled with waters. கர்த்தருடைய கிரியை மனிதருடைய எதிர்பார்க்குதலின்படி உள்ளதல்ல. The works of the Lord, they are not according to the expectations of the people. கர்த்தருடைய கிரியை மனிதருடைய புத்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. The work of the Lord, they are beyond our knowledge. அன்றும் இன்றும் கிரியை செய்த தேவன் மாறாதவராகவே நம்மோடு கூட இருக்கிறார். God who worked in that day and who worked in he who worked today, he is the same even today. ஆண்டவரே வானங்களை கிழித்து இறங்கும் என்று ஏசாயா வேண்டிக் கொண்டான். அருமையானவர்களே, Prophet Isaiah, he interceded the Lord saying, O Lord, break down the heavens and you descend in our midst. கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாமும் கூட ஆண்டவரே வானங்களை கிழித்து இறங்கும் என்கிற விண்ணப்பத்தோடு இருப்போமாக. We who have come to the presence of God, we also should be found with that prayer saying, O Lord, you break the heavens and come down in our midst. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே எங்களை விட்டு போகாதிரும் என்று எரேமியா வேண்டிக் கொண்டான். அதுபோல ஆண்டவரே நீர் எங்களை விட்டு போகாதிரும் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருப்போமாக. Jeremiah also prayed unto the Lord saying, O Lord, you are the hope of Israel and you are the help of the people in the time of the distress. You should not go away from us. Let us also be found with that prayer saying, O Lord, you should not go away from us. புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன இயேசு தரித்திருங்கள் என்றும் சொன்னார். Jesus who said, you go forth, also he said, you tarry on. ஆமென். அதன்படியே மேல் வீட்டறையிலே தரித்திருந்தவர்கள் மத்தியில் இறங்கின அபிஷேகம் இன்றைக்கு இந்த கன்வென்ஷன் ஹாலிலே கூடியிருக்கிறதான நம் மத்தியிலே இறங்க போகிறது. Accordingly, that same anointing which has come descended upon the people, those who were tarried in the upper chamber at Jerusalem, that same anointing is going to come in the midst of us. எல்லா அசுத்த வல்லமைகளையும் மேற்கொண்ட ஒரு அபிஷேகத்திற்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. Hallelujah! நேற்றைக்கு வாசித்த அதே வசனத்தை வாசிப்போம். Let us read the very same word of God which we have read yesterday. 137 சங்கீதம் 5ஆம் வசனம். Psalms 137 verse 5. If I forget thee, O Jerusalem, let my right hand forget her cunning. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகரம் தன் தொழிலை மறப்பதாக. If I forget thee, O Jerusalem, let my right hand forget her cunning. எருசலேமை மறக்கவே முடியாது என்று கூறுகிறான் சங்கீதக்காரன். Psalmist says that I cannot forget this Jerusalem. ஏனென்றால் எருசலேமில் அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை அவன் அனுபவித்தான். ஆகையால் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். Because he has experienced various spiritual experiences at this Jerusalem, that is why he says so. எருசலேமினுடைய பெயர்களை அடிப்படையிலே நான் உங்களுக்கு சில விசேஷங்கள் என்ன என்று நேற்று கூறினேன். Yesterday I have told you about certain specialities or features of Jerusalem, about its characters. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. இன்றைக்கும் எருசலேமுடைய பெயர்களில் சிலவற்றை நான் குறிப்பிட்டு அதனுடைய மேன்மையை உங்கள் முன்பாக எடுத்து வைக்க விரும்புகிறேன். Even today I want to tell the various names of Jerusalem and the specialities given through those names. எருசலேமுடைய இன்னொரு பெயர் எபூசி. The other name of Jerusalem is Jebusi. யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, எபூசி என்ற பெயர் எருசலேமுக்கு இருந்ததென்று. Joshua chapter 18 and verse 28 speaks that it had a name Jebusi. எருசலேமாகிய எபூசி
Jerusalem, which is Jebusi. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எபூசி என்றால் போரடிக்கிற களம் என்ற அர்த்தமா. Jebusi means the threshing floor. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Once again I say, எபூசி என்ற பெயருக்கு போரடிக்கும் களம் என்று பொருள். Jebusi means the threshing fold. உங்களுக்கு தெரியும், நீங்கள் அநேகர் விவசாயிகளா இருப்பதனாலே உங்களுக்கு தெரியும் போரடிக்கும் களத்தில் என்ன நடக்கிறது. Many of you are farmers, that is why you know what will happen at the threshing floor. தானியம் பிரித்தெடுக்கப்படுகிற இடம்தான் போரடிக்கும் களம். It is the place where the corns are separated from the plant. நிலத்தில் விதைக்கிறோம், களத்தில் போரடிக்கிறோம், களஞ்சியத்தில் சேர்க்கிறோம். We sow in the land and we thresh it in the threshing fold and we gather it in the burns. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Once again I say, நிலத்திலே விதைக்கிறோம், we sow in the field களத்திலே போரடிக்கிறோம், and we thresh it in the threshing floor, களஞ்சியத்திலே சேர்க்கிறோம். gather it in the burns. ஆகையால் நிலத்திலே விளைந்த அந்த தானியம் களத்திலே போரடிக்கப்படுகிறது. This corn which is ripe in the floor, it is threshed in the threshing floor. போரடிக்கும் களத்திலே ரெண்டு இடத்திலிருந்து இந்த தானியம் வேறு விரிக்கப்படுகிறது. From two places this corn is separated at this threshing floor. ஒன்று வைக்கோல், இன்னொன்று பதர். வைக்கோலிலிருந்தும் பதரிலிருந்தும் தானியத்தை வேறு விரிக்கிற இடம்தான் போரடிக்கும் களம். It is the place where the corn is separated from the hay and also from the chaff. இந்த ஊழியத்தை, இந்த காரியத்தை தான், இந்த வேலையை தான் இந்த எருசலேம் ஆகிய சபையிலே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். This is what the Lord is doing in Jerusalem, which is his church. எருசலேம் என்பது இங்கே பரிசுத்தவான்களின் ஐக்கியம். இப்பொழுது இந்த உலகத்திலே பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் சபை. Jerusalem is the fellowship of the saints. In this world the fellowship of the saints is the church of God. வரப்போகிற உலகத்திலே எருசலேம் நம்முடைய வாசஸ்தலம். In the world to come Jerusalem shall be our habitation. பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே நாம் தானியமாக வேறு பிரிக்கப்பட்டால் தான் பரம வாசஸ்தலத்தை அடைய முடியும். If we are separated as the corn in the fellowship of the saints, then only we can reach that habitation of Jerusalem. நல்ல தானியமானது முதலாவது வைக்கோலில் இருந்து வேறு பிரிக்கப்படும், இரண்டாவது அந்த பதரில் இருந்து வேறு பிரிக்கப்படும். A good corn, it is separated from the hay first and secondly from the chaff. அந்த வேலையை தான் இந்த களத்திலே கர்த்தர் செய்கிறார். In this floor, threshing floor, this is the work the Lord is doing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. முதலாவது வைக்கோலில் இருந்து தானியம் வேறு பிரிய வேண்டும். First of all, this corn should be separated from the hay. இந்த வைக்கோலுக்கு மூன்று அர்த்தங்கள் நான் சொல்லுகிறேன். This hay, it has got three interpretations. நல்ல தானியம் போன்ற தேவ பிள்ளைகள் வைக்கோல் ஆகிய மூன்று அனுபவங்களில் இருந்து வேறு பிரிக்கப்பட வேண்டும். The good children of God, those who are compared to this corn, they should be separated from these three experiences of the hay. வேத புத்தகத்தை நீங்கள் துருவி ஆராயும் போது, When you examine the word of God, மூன்று இடங்களிலே வைக்கோலை பற்றி சில விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. at three places some things are told about the hay. முதலாவது இந்த வைக்கோல் என்பவர்கள் தேவ சத்தியத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் விரோதமானவர்கள். First of all, these people, those who are compared to this hay, they are against the word of God and the will of God. நீங்கள் 83ஆம் சங்கீதத்தை படித்து பாருங்கள். When you read Psalms 83, 3ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் படித்தால் உங்களுக்கு தெரியும். when you read verse 3 and 13, we can understand this. அவர்கள் துரும்பா இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த துரும்பு வைக்கோல் துரும்புதான். They shall be like the hay on the rust. அந்த துரும்பு வைக்கோல் துரும்புதான். ஏனென்றால் உபதியாவிலே வைக்கோல் துரும்பு என்றே எழுதப்பட்டிருக்கிறது. உபதியாவின் புத்தகம் 18ஆம் வசனம் படித்தால் நான் அடுத்ததாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வைக்கோல் துரும்பு என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. In Obadiah 18 it is said they are like unto the rust of the hay. ஆகையால் இந்த இடத்தில் அந்த வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். 83ஆம் சங்கீதம் 3 13 வசனங்கள். Psalms 83 3 and 13. உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். என் தேவனே, அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். பிரியமானவர்களே, They have taken crafty counsel against thy people and consulted against thy hidden ones. O my God, make them like a wheel as the stubble before the wind. தானியமானது வைக்கோலிலிருந்து அந்த துரும்பிலிருந்து வேறு பிரிக்கப்பட வேண்டும். This corn should be separated from that stubble or from the trust. இங்கே வைக்கோல் என்று சொல்லப்படுகிறவர்கள் அல்லாவிட்டால் துரும்பு என்கிறவர்கள் தேவ ஜனத்திற்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அல்லது விசுவாசம் இல்லாதவர்கள், கர்த்தருடைய வசனத்தை எதிர்க்கிறவர்கள். These are the people, those who speak against the people of God, those who resist the word of God, those who do not have faith in their lives. உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள்
தேவ சித்தத்திற்கு விரோதமாயும் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாயும் பேசுகிறார்கள். In this world, many people, they speak against the will of God and against the word of God. சிலருக்கு தேவன் உண்டென்ற விசுவாசமே இல்லை. Some people do not have the faith that about the existence of God. வசனத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே கிரகிக்கவே முடியவில்லை. They cannot accept the word of God, neither they could meditate the word of God. டாக்டர் இங்கர்சால் என்று ஒருவர் இருந்தார், ஒரு நாஸ்திகர். There was an atheist called Dr. Ingersoll. அவர் ஒரு நாள் ரயிலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது லியூ வேலிஸ் என்கிறதான ஒரு மனிதரை, ஒரு லாயரை சந்தித்தார். One day when he was journeying in a train, he saw a lawyer called Leo Wellis. அவரும் கூட நாஸ்திக ஆவி உடையவர் தான். இந்த ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் பேசிக்கொண்டே போனார்கள். அப்பொழுது டாக்டர் இங்கர்சால் அவர்களிடத்திலே சொன்னார், அந்த லாயர் இடத்திலே, தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பவில்லை என்று நீர் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று சொன்னார். These both of them, they are atheists. This Dr. Ingersoll, when he was journeying for a while, then he told unto that lawyer, you should write a book saying that Lord Jesus Christ is not resurrected from the dead. இயேசு தேவன் அல்ல என்று நீர் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று சொன்னார். You should write a book saying that Jesus is not the God. முதலாவது அந்த லாயர் இயேசு தேவன் அல்ல என்ற ஒரு புத்தகத்தை எழுத தொடங்கினார். First of all, this lawyer, he started to write that book saying that Jesus is not God. 4 அதிகாரங்கள் எழுதினார். He wrote 4 chapters. 4வது அதிகாரம் எழுதி கொண்டிருக்கும் போது இந்த வேத புத்தகத்தின் வசனம் அவருடைய இருதயத்தை தொட்டது. When he was writing the 4th chapter, the word of God touched his heart. 50 வயதான அவர் எழுதி கொண்டிருந்ததான மேசைக்கு முன்னாக முழங்கால் படியிட்டார். He who was 50 years old then, he just kneeled down before the table wherein he was writing this book. தன் வாழ்க்கையிலே முதல் முறையாக அன்றைக்கு கதறி அழுது ஜெபிக்க தொடங்கினார். In his life, for the first time, he wept and he started praying with tears. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, மனிதன் நாஸ்திகத்தின் ஆவி உடையவனாய் இருந்தாலும் வேதத்தின் வசனங்கள் மனிதனுடைய இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Beloved people of God, even though people are filled with the spirit of atheism, this word of God is able to change their heart as the heart of flesh. இந்த உலகத்தில் தேவ வசனங்கள் மேல் விசுவாசம் இல்லாமல் யார் இருந்தாலும் அவர்கள் வைக்கோலாக துரும்பாக ஆண்டவருக்கு முன் காணப்படுகிறார்கள். All the people, those who do not have faith on the word of God, they are like the stubble or the hay before the presence of God. தேவன் மேல் விசுவாசம் இல்லாத ஆடம்சன் என்றதான ஒரு மனிதன் மரிக்கும் போது அவன் சொன்னதான வார்த்தை, ஜீவன் போகும்போது என்னுடைய அறையிலே நான் பிசாசை காண்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஜீவன் விட்டான். Man who did not have faith upon the God, a man called Adamson, and when he was giving up his ghost, he told that I see various devil in this room. இன்னொரு நாஸ்திகனாய் இருந்த, தேவன் மேல் விசுவாசம் இல்லாதல், தேவனுடைய வசனத்தின் மேல் விசுவாசம் இல்லாமல் இருந்த கே என்கிற ஒரு மனுஷன் மரிக்கும் போது அவன் சொன்னதான வார்த்தை, இதுவரைக்கும் தேவன் உண்டென்றும் நரகம் உண்டென்றும் மோட்சம் உண்டென்றும் நான் விசுவாசிக்கவில்லை, இப்பொழுதோ நரகத்தை காண்கிறேன் என்று சொல்லி ஜீவன் விட்டான். Another man called K, he also he did not believe the word of God, existence of God. At the time of his death, he told, hitherto I did not believe the existence of heaven or the hell or the God, but now I see hell, saying so he died. நரகம் என்று அலறினான். He howled saying, oh, it is a hell. வால்டர் என்று ஒரு நாஸ்திகன், விசுவாசம் இல்லாத ஒருவன் இருந்தான். அவன் மரிக்கும் போது அவனுடைய மரண படுக்கையின் அருகிலே நின்று கொண்டிருந்த நர்ஸ் சொன்னதான வார்த்தை, ஐரோப்பாவின் ஐஸ்வர்யம் முழுவதும் எனக்கு கொடுத்தாலும் இனிமேல் நான் ஒரு நாஸ்திகனுடைய மரண படுக்கை அண்டை போகவே மாட்டேன் என்று சொன்னாள். Another atheist called Walter, he also did not believe God, and at the time of his death, one nurse was looking after him, and seeing at his horrible death, she told, oh, even if I am given this whole of Europe and also the whole wealth, I will never attend to a atheist at his deathbed. தானியம் வைக்கோலில் இருந்து வேறுபிரிக்கப்பட வேண்டும். Corn should be separated from this stubble or the hay. அவிசுவாசமுள்ள ஆவியிலிருந்து நம்முடைய ஆவி வேறுபிரிக்கப்பட வேண்டும். Our spirit should be separated from the spirit of unbelief. தேவன் உண்டென்றும் தேவனுடைய வசனங்கள் சத்தியம் என்று விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்வோமாக. We should believe that there is a God and the word of God is true. இரண்டாவது, இந்த வைக்கோலுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறேன். Secondly, I want to give another meaning for this stubble. உபதியாவின் புத்தகம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏசா குடும்பத்தார் வைக்கோலாக இருப்பார்கள் என்று. Obadiah chapter 18 verse 18, when we read, this family of Esau, they are compared to this stubble. யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள், ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தார்
வைக்கோலாக இருப்பார்கள். And the house of Esau for stubble. And the house of Jacob shall be a fire, and the house of Joseph a flame, and the house of Esau a stubble. இந்த ஏசா குடும்பத்தார் யார் தெரியுமா? Who are this family of household of Esau? இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற சத்தியம், The truth which I want to explain from this word of God is, ஏசாவை பற்றி பல விளக்கங்கள் கொடுக்கலாம். ஒரு 25 விளக்கங்கள் கொடுக்கலாம். we can give various explanation about this Esau. We can give about 25 explanations. இன்றைக்கு நான் ஒரே ஒரு விளக்கம் சொல்லுகிறேன். Today I want to give you only one interpretation. தங்கள் இருதயத்திலே பகையையும் கசப்பையும் மறைத்து வைத்துக் கொண்டு ஜீவிக்கிறவர்கள் ஏசா குடும்பத்தார், அவர்கள் ஆண்டவருடைய பார்வையிலே வைக்கோலாக இருப்பார்கள். People, those who are hiding bitterness and hatred in their heart, they are likened to the household of Esau, and they shall be a stubble before the Lord. தானியம் வைக்கோலிலிருந்து வேறு விரிக்கப்பட வேண்டும். அதுபோல பகைகள், விரோதங்கள் நம் வாழ்க்கையிலிருந்து அகன்று போக வேண்டும். Corn should be separated from the plant, so also all the bitterness and hatred should be removed from our hearts. அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், Beloved ones, இதயத்தில் கொஞ்சம் கிஞ்சித்தும் ஒரு பகையை, ஒரு விரோதத்தை நாம் வைக்கவே கூடாது. beloved ones, this is the thing which the Lord is talking to me in my heart, that we should not have even an iota of bitterness or hatred. ஒரு கப் பாலிலே ஒரு சொட்டு விஷம் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய கசப்பு இருந்தால் முழு வாழ்க்கையுமே விஷத்தன்மையாய் மாறும். As a drop of poison in the whole cup of milk, our life also will be poisoned if we have that bitterness in our lives. நாம் பின்பற்றுகிற இயேசு மன்னிக்கிறவர், அவர் பகையற்றவர், அவர் சத்துருவை சிநேகியுங்கள், ஒரு கன்னத்தில் அறைந்தால் அடுத்த கன்னத்தை காண்பீங்கள் என்று சொன்னவர். Our Jesus whom we follow, he is a loving Jesus, and he is the one who forgives the people. He told that you should love even your enemies. Even if a man blow in your one cheek, you should show him the other cheek also. தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை மன்னியுங்கள். Mothers, you forgive your children. மாமியார்மார்களே, உங்கள் மருமக்களை மன்னியுங்கள். Mother-in-laws, you forgive your daughter-in-laws. சகோதரர்களே, உங்கள் சகோதரர்களை, சகோதரிகளை மன்னியுங்கள். Brethren, you forgive your brothers and sisters. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Jesus is going to come soon. நீ ஒரு தானியமாய் இருக்க வேண்டும் என்றால் இந்த களத்திலே உனக்குள் இருக்கிற அந்த பகை, கசப்பு முற்றிலும் அகன்று போக வேண்டும். If you want to be your corn, all the hatred and bitterness that is found in your heart, it should be removed from you. இந்த பகைக்கும் கசப்புக்கும் நான் அடிக்கடி அப்சலோமை தான் எடுத்து வைப்பேன். For this bitterness and hatred, I used to speak about this Absalom always. அப்சலோம் தன்னுடைய சொந்த தகப்பன் மேலே கசப்போடு இருந்தான். This Absalom, yes, got bitterness against his own father. பிள்ளைகள் தகப்பன் மேலானாலும், தகப்பன் பிள்ளைகள் மேலானாலும், யாரானாலும், யார் உள்ளத்தில் கசப்பு வந்தாலும் அது கசப்பு தான். Children towards parents and parents towards children, if we have that bitterness, that is not good. ஆகையால் நாம் மன்னிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். We are indebted to forgive others. அப்சலோம் மன்னிக்காத ஆவி உள்ளவன், அதாவது பகையும் விரோதத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறவன். This Absalom, he had bitterness and hatred in him, and he could not forgive. அவன் தன்னைத்தான் உயர்த்துகிற ஆவி உடையவன். He was the man who was having the spirit of exalting himself. கடைசியில் என்ன நடந்தது? Finally, what had happened? அவனுக்கு யாரும் உதவி செய்ய முடியவில்லை. No one could help him. அவனுடைய தகப்பனும் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. Even his father could not help him. அவனுடைய படை வீரர்களும் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. All his soldiers also could not help him. அவனுடைய கழுதை, அவன் ஏறி போனானே கழுதை, அதுவும் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. The ass which he was riding upon, it also could not help him. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கினான். He hung in the midst of heaven and the earth. யார் மேலும் விரோதங்கள் வைக்க வேண்டாம். You should not have bitterness against anybody. ஒரு நிமிடம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். I give you a moment. உங்களுடைய கண்களை மூடி நீங்கள் இருக்கிற இடத்திலேயே ஒரு சிறிய அறிக்கை செய்யுங்கள். Closing your eyes, you just confess like this. சத்துருவை சிநேகிதனாக்குகிற இயேசு நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Our Jesus, who is making the enemy our friend, he is moving in our midst. அவருடைய இரத்தம் நம் இருதயத்தை சுத்திகரித்து சத்துருவை சிநேகிதராய் மாற்றுகிறது. His blood cleansing our heart, and it makes our enemies our friend. இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல நானும் மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்கள். As Jesus has forgiven me, I also forgive. You say like that. ஒரு நிமிஷம் உடைய கண்களை மூடி நீங்கள் இருக்கிற இடத்திலே ஒரு சிறு அறிக்கை செய்வீர்களாக. For a moment you close your eyes and make a confession like this. Hallelujah. நீ இன்றைக்கு ஒரு புதிதாய் வந்த ஒரு ஆளா இருந்தாலும் உன் இருதயத்தில் இருக்கிற கசப்பை நீ அகற்றும் வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. You may be a newcomer, you have come to this meeting afresh today, but if as long as you remove that bitterness from your heart, you cannot be blessed.
எருசலேம் போரடிக்கிற களம். Jerusalem, it is a threshing floor. இந்த வைக்கோலிலிருந்து தானியத்தை வேறு பிரிக்கிற இடம்தான் இந்த எருசலேம், இந்த போரடிக்கிற களம். This Jerusalem, this threshing floor is the place where the corn is separated from the ஹalleluya, stubble. ஹalleluya. ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னிக்கட்டும். You say a single word, let the Lord forgive you. ஹalleluya, ஹalleluya. ஆமென். மன்னியுங்கள், You மன்னிக்கிறேன் forgive. என்று சொல்லுங்கள். ஹalleluya. You forgive others. Say, I forgive them. பெரிய வெளிச்சம் நம்முடைய மத்தியில் உண்டாகிறது. A great light is going to come in our midst. ஹalleluya, ஹalleluya. இரத்தத்தை சிந்தினாரே, உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. இரத்தத்தை சிந்தினாரே, உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். தஞ்சம் இயேசு வந்தை சேராயோ, பாராய் உனக்காய் பாடு சகித்தோ, கேளாய் அவர் அழைத்திடும் தொனியே. ஆராயோ, நீ கேளாயோ. நீங்கள் இந்த கோரஸை நாம் ஒரு தடவை கூட பாடுவோம். எல்லா இருதயத்திலிருந்தும் பகை. இன்றைக்கு எத்தனையோ பெந்தேகோஸ்தேக்காரர்களே, எத்தனையோ பெந்தேகோஸ்தேக்காரர்களுடைய இருதயத்தில் பகை மாறவில்லை, கசப்பு மாறவில்லை. அவர்கள் தானியமாய் பேர் பிரிக்கப்படவில்லை. எபூசு போரடிக்கிற களம். கர்த்தர் உன்னுடைய இருதயத்தில் நின்று பகையை அகற்றுகிற சந்தர்ப்பம் இதுதான். Jebus is a threshing floor. Many Pentecostal people, they did not remove the bitterness, neither the hatred from their heart. This is the place where the corn is separated from the plant. The Lord wants to remove the bitterness from your heart. இரத்தத்தை சிந்தினாரே, உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. இரத்தத்தை சிந்தினாரே, உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். நீ மன்னித்தால், நீ மன்னித்தால், நீ மன்னித்தால், If you forgive, நீ சத்துருவா இருந்தால் உன்னை அவர் சிநேகிதனாய் மாற்றுவார். even if you are the enemy, the Lord will make you his friend. இரத்தத்தை சிந்தினாரே, உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே. இரத்தத்தை சிந்தினாரே, உந்தனையே சுத்தமாய் மாற்றிடவே. சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். ஆராயோ, தஞ்சம் இயேசு வந்தை சேராயோ, பாராய் உனக்காய் பாடு சகித்தோர், கேளாய் அவர் அழைத்திடும் தொனியே. பாராய் உனக்காய் பாடு சகித்தோர், கேளாய் அவர் அழைத்திடும் தொனியே. பாராயோ, நீ கேளாயோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சத்துருவை சிநேகிதனாக்குகிறதான இயேசு நம்முடைய ஆண்டவர். Our Jesus, he is the Lord who makes enemy his friend. அவர் ஏசா குடும்பத்தினர் வைக்கோலாய் இருப்பார்கள். அவர்களிலிருந்து தானியமாகிய யாக்கோபின் குடும்பத்தாரை வேறு விரிக்கிறவர். The household of Esau
They are like unto the stubble, and the Lord is the one who is separating the household of கடைசி Jacob கால from them. செய்தி, இது கடைசி கால செய்தி. This is the message of the last days. அடுத்து ஒரு நாகர்கோயில் கன்வென்ஷனுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம். You do not wait for it. Yet another Nagarkoil convention. ஒருவேளை நம்முடைய மரணம் அல்லது இயேசுவின் வருகை, Perhaps our death or the coming of Jesus may take place before that. ஆகையால் உங்கள் இருதயத்திலிருந்து கசப்புகளை மாற்றி ஏசா குடும்பத்தாரில் இருந்து வேறுபிரியுங்கள். Remove all the bitterness from your hearts, and you be separated from the household of Esau. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தது இந்த வைக்கோலுக்கு மூன்றாவது அர்த்தம் சொல்லுகிறேன். The third meaning for this trouble is, வைக்கோலை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும்போது சிலர் வைக்கோலால் வீடு கட்டுகிறார்கள் என்று எழுதுகிறார். Apostle Paul, when he was writing his epistle unto Corinthians, he says some people build their houses with stubble. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் 12ஆம் வசனம். 1 Corinthians chapter 3 and verse 12. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். போதும். Now if any man build upon this foundation gold, silver, precious stones, wood, hay, stubble, every man's work shall be made போதும். இங்கே manifest. பதர் அல்லது வைக்கோல் என்று சொல்லப்படுவது சிலர் வைக்கோலால் வீடு கட்டுகிறார்களாம். Some people, they build their houses by this stubble. அஸ்திபாரம் கிறிஸ்து. Foundation is the Lord Jesus Christ. அந்த கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேலே வீடு கட்டுகிறவர்கள் வைக்கோலால் கட்டுகிறார்களாம். These people, those who are building their houses upon the foundation which is the Lord Jesus Christ, they build it with stubble. இங்கே வைக்கோல் என்பது அக்னி சோதனையிலே நிற்கக்கூடாத அனுபவங்கள். Stubble, this is the thing which will not withstand with the fire. அக்னி சோதனையிலே அநேகர் நிற்கிறதில்லை. சிறிய சோதனை வந்தாலும் கூட தங்கள் விசுவாசத்தை விட்டு ஓடி போகிறவர்கள் தான் இந்த வைக்கோல். Many people, they could not withstand the fiery trials in their lives. Even if small trials and temptations come, they go away from this faith. Such people are compared to this stubble. பிரியமானவர்களே, விசுவாச ஜீவியம் செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை என்றால் அவன் அக்னி சோதனையின் வழியாய் வெளியே வர வேண்டும். If a child of God, he is the man who is doing this life of faith, he has to pass on through these fiery trials. நீ சோதனைகளிலே நிலை நிற்காத மனிதனாயிருந்தால் நீ வைக்கோல். If you cannot withstand in the trials, you are compared to this உன்னுடைய stubble. விசுவாச ஜீவியம், உன் குடும்பத்தின் விசுவாச ஜீவியம் எப்படி இருக்கிறது? How is the faith life of your family and of you? உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? Do you have the faith? உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வரும்போது விசுவாசத்திற்காக நிற்பாயா? When trials come in your way, shall you withstand for this faith? அல்லது நீ வைக்கோலாக இருந்து சந்தர்ப்பம் வரும்போது ஓடி போவாயா? Or being a stubble, at the circumstances come, will you go away from the Lord? ஒரு காரியம் நீ அறிந்து கொள், நீ கேட்ட வசனங்களுக்கெல்லாம் நீ கணக்கு கொடுக்க வேண்டும். You should understand a thing. You should give an account to the Lord about every word of God which you are hearing in these days. எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாயோ, வேத பாடங்கள் கேட்டாயோ, அவைகள் எல்லாவற்றுக்கும் நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். The amount of sermons and Bible studies you have heard, you should give an account unto the Lord for them. அப்போ நம்முடைய ஜீவியத்திலே பயங்கரமான சோதனைகள் வரும்போது நிற்கக்கூடிய அனுபவங்கள் வேண்டும். பயந்து நடுங்கி விசுவாசத்தை விட்டு ஓடினால் அது வைக்கோல். When terrible trials and temptations come in our life, at that time we should withstand with it. If we go away from the faith, then we are like unto this stubble. அக்னி வந்தால் அந்த அக்னியின் மத்தியிலே நிற்கிற ஜீவியம் வேண்டும். If the fire comes, we should stand in the midst of that fire. அதுதான் சரியான தானியம். That is what the good corn. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படிப்பட்ட வைக்கோலில் இருந்து தானியங்கள் வேறுபிரிக்கப்படுகிற இடம்தான் இந்த எபூசு அல்லது போரடிக்கிற களம். This Jebus or the threshing floor is a place where this corn is separated from this stubble. அடுத்தது நான் பதரை பற்றி சொல்லுகிறேன். Now I tell you about this chaff. தானியம் வைக்கோலில் இருந்து மட்டுமல்ல, பதரிலிருந்து வேறுபிரிக்கப்பட வேண்டும். Not only from this stubble, but also this corn should be separated from the chaff also. இந்த பதர் என்றால் அதற்கு மூன்று அர்த்தங்கள் சொல்லுகிறேன். This chaff also, I can give you three interpretations. முதலாவது, பாவம், லௌகீகம் என்பவைகள் பதராயிருக்கின்றன. First of all, sin and worldliness, they are compared to this chaff. துன்மார்க்கர் பதராயிருக்கிறார்கள் என்று முதலாம் சங்கீதம் சொல்லுகிறார். The first Psalms, we read that the ungodly people, they are like unto the chaff. முதலாம் சங்கீதம் 4ஆம் வசனம், துன்மார்க்கர் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். Psalms 1:4, the ungodly are like the chaff which the wind driveth away. வாசியுங்கள். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். They are like the chaff. இந்த இடத்திலே துன்மார்க்கர் என்று சொல்லுகிறவர்கள் லௌகீகர், பாவத்தில் விடுதலை இல்லாதவர்கள்,
உலகத்தோடு ஜீவிக்கிறவர்கள். Here these ungodly people, they are the people, those who do not have deliverance from the sin and those who are go with this world. பிசாசு இன்றைக்கு ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை வஞ்சித்து பாவத்துக்கு நேராய் உலகத்துக்கு நேராய் இழுத்து போய் கொண்டிருக்கிறார். Today the devil deceiving a great multitude of people and drawing them towards the sin and the worldliness. தமிழிலே அகத்தியர் என்ற ஒரு முனிவர் இருந்தார். அகத்தியர். There was a sadhu called Agathiyar. அவர் ஒரு பாட்டில் எப்படி சொல்லுகிறார்? In a song he is telling like this. அலகை அது கடவுளுக்கு சமமாய் நின்று அகங்காரம் தனை அடுத்து அகந்தையாலே நிலைகுலைந்து பாதாள குழிக்குள் வீழ்ந்து நித்தமும் மானிடரை மோசம் போக்கி. அலகை அது கடவுளுக்கு சமமாய் நின்று அகங்காரம் தனை எடுத்து அகந்தையாலே நிலைகுலைந்து பாதாள குழிக்குள் வீழ்ந்து நித்தமும் மானிடரை மோசம் போக்கி கொண்டிருக்கிறார். This devil, it is standing like unto the God, and it is giving pride to the hearts of man, and he is drawing them towards vanity, and finally it is pulling them towards the deep horrible pit of darkness. அலகை என்றால் பிசாசு. Alagai means devil. அலகையே அலகையே என்றால் பிசாசே என்ற அர்த்தம். Oh devil. இந்த அலகை என்ன செய்கிறதாம்? கடவுளுக்கு சமமாய் தன்னை உயர்த்தினதாம். It is raising itself against God. அகங்காரத்தாலே நிலையுலைந்து பாதாள குழிக்குள் வீழ்ந்ததாம். ஏசாயா 14 அதிகாரம் அகத்திய முனிவர் எழுதுகிறார். And because of the pride it fell down into the horrible pit. He speaks about Isaiah chapter 14. நித்தமும் மானிடரை மோசம் போக்கி பாவத்துக்கு நேராகவும் உலகத்துக்கு நேராகவும் இழுத்துக்கொண்டே இருக்கிறார். Every day he is deceiving the people and drawing them towards the sin and the worldliness. ஒவ்வொரு பாவத்திற்கும் பின்னாக ஒரு இழுக்கிற சக்தி உண்டு. Behind each and every sin there is a pulling power. அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பதரை போன்றவர்கள். Such people they are increasing in this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆகையால் பாவம் உலகம் என்பவைகளிலிருந்து இந்த தானியம் வேறுபிரிக்கப்பட வேண்டும். So this corn should be separated from the sin and from the worldliness. பாவ இன்பங்களுக்கு பின்னாலே தேவ ஜனங்கள் ஓடாமல் பாவ இன்பங்களை தங்களை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும். People of God should not go after the sinful pleasures, but they should push it from them. இன்னைக்கு உலகம் முழுவதும் பாவ இன்பத்தாலும் லௌகிகத்தாலும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறார். Today the whole world is filled with the pleasures of sin and the worldliness. அழகு போட்டி என்று ஒன்று நடத்துகிறது உலகம். அழகு போட்டி என்று ஒன்று நடத்துகிறது. அது ஒரு பெரிய சாத்தானின் வஞ்சனையாக இருக்கிறது. Even today this world is conducting this beauty contest. This is also a great deceiving thing of the devil. அதிலே தேர்ந்தெடுத்து மிஸ் வேர்ல்ட் என்று பெயர் கொடுக்கிறார்கள். மிஸ் வேர்ல்ட். They select people and they give her name Miss World. அவர்கள் உலகத்திலே மிஸ் வேர்ல்ட் என்று அழைக்கப்படுகிறார்கள். They are called as the Miss World, this world. தேவனுடைய பரலோகத்தையும் இன்பங்களை அவர்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. They will miss the pleasures of the heaven. சாத்தானுடைய ஒரு பயங்கரமான வஞ்சனை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சையின் வல்லமைகள் உலகம் முழுவதும் ஊடாடி கொண்டிருக்கின்றது. The rest of the eye and the rest of the flesh, it is increasing in this world in these days. அப்படிப்பட்டவர்கள் பதரா இருப்பார்கள். Such people shall be as chaff. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மாம்ச இச்சையிலும் கண்களின் இச்சையிலும் விடுதலை இல்லாதவர்கள் எல்லாம் பதர்தான். People, those who do not have deliverance over the rest of their eye, rest of their flesh, they are likened to the chaff. அவர்கள் துன்மார்க்கர் தேவ சபையிலே நிலைநிற்க முடியாது. Such ungodly people shall not withstand in the church of God. காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். They will be likened to the chaff which is driven away by the wind. அடுத்தது பதருக்கு நான் இரண்டாவது அர்த்தம் சொல்லுகிறேன். The second meaning for this chaff. தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு சிலையை பற்றி படிக்கிறோம். Daniel chapter 2 we read about a thing. அந்த சிலையை கூட நொறுக்கப்பட்டு பதரை போல பறந்து போயிட்டான். We read about the image there that is also was crushed down and also carried like by the wind like a chaff. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானியேலின் புத்தகத்தில் உள்ளதான சிலை. அதை பற்றி நான் இப்ப பேச விரும்பவில்லை. அதுவே ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி. All of you know about the image which is described in Daniel chapter 2. That itself is a great Bible study. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? What happened there? என்ன நடந்தது? What had happened there? கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து மோதி அதை தூள் தூளாக்கி அது பதரை போல் பறந்து போயிட்டாம். A great stone which cannot be removed by the hands, it came down and dashed against this image, and the image was crushed into pieces and it was driven away by the wind. தானியேல் 2:35. Daniel chapter 3 2 verse 35. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி. பாருங்கள், அந்த சிலை நொறுங்கி பதரை போல பறந்து போயிட்டு. அப்ப இந்த இடத்திலே பதர் என்று சொல்லப்படுகிறது அரசியல்
ஆவிக்குரிய ஜனங்களுக்கு அரசியல் தேவையில்லை. It was crushed into pieces and it was carried by the wind like a chaff. The people of God, they should not entangle themselves in the politics. இன்றைக்கு உலகத்தில் அரசியல் என்பது மனுஷனுடைய மூளையையும் இருதயத்தையும் கலக்குகிற தீட்டுப்படுத்துகிற ஒரு பயங்கர வஞ்சனையாக இருக்கிறது. Today politics, it is also a terrible deceiving thing which deceives the hearts and the minds of the people. ஒரு வீட்டுக்கு போனேன். I went to a house. அந்த வீட்டிலே ஒரு சிங்கத்தினுடைய படம் இருந்தது. There I saw a picture of a lion. எனக்கு இந்த சிங்கம் ரொம்ப பிடிக்கும். I like this lion very much. எங்க சிங்கத்தினுடைய படம் பார்த்தாலும் ஒரு நிமிஷம் நின்று பார்த்து தான் போவேன். Wherever I see the picture of this lion, I will stand there. I will look into it for a moment and will go. அந்த வீட்ல இருந்த சிங்கத்தினுடைய படம் அழகாக இருந்தது. That picture of lion was very beauty. அந்த படத்திலே ஒரு வேர்ட் எழுதப்பட்டிருந்தது. A word was written in that picture. அந்த சிங்கம் இப்படி கம்பீரமாய் படுத்திருக்கிறது. That is lie down with a great might. கீழ எழுதப்பட்டிருக்கிறது no politics. Here underneath it was written no politics. இந்த சிங்கம் அல்லாத ஆட்கள் தான் பாலிடிக்ஸ் உண்டாக்குறது. People those who are not like this lion, they only will make this politics. ஆவிக்குரிய ஜனங்கள் மத்தியிலே அரசியல் என்பது பதர், அது பறந்து போகும். In the midst of the spiritual people, this politics, it is like a chaff and it will be carried away with the wind. அதனால் தான் அரசியல்ல தலையிட கூடாது. So we should not interfere in this politics. அரசியல்ல இருக்கிறவர்கள் சரியா இருப்பதற்காக ஜெபிக்க வேண்டும். People those who are in politics, they should rule the country in a right manner. For that we should also pray. தானியேலின் புத்தகத்தில் கைகளால் பெயர்க்கப்படாத கல் வந்து சிலையை நொறுக்கி போட்டது. அந்த பொன்னும் வெள்ளியும் வெண்கலம் எல்லாம் இப்பொழுது பதரை போல பறந்து ஓடி போயிட்டு. A stone which cannot be removed with the hands, it came down, it dashed against this statue and made it into pieces. உண்மையிலேயே கவர்மெண்ட் என்று சொல்வது அது கர்த்தருக்குரியது. Really this government, it is of the Lord. சிங்காசனங்கள் கர்த்தருடையவைகள். The thrones, it belongs to the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த கவர்மெண்ட் அல்லாவிட்டால் அந்த சிங்காசனத்திலே இருக்கிறவர்கள் சரியில்லாவிட்டால் அவர்கள் தேவனால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். This government are the people those who are seated in the throne, if they are not ruling properly, they will be judged by the Lord. நீங்கள் கர்நாடகாவிலே வந்தால் கர்நாடகா சட்டசபைக்கு முன்பதாக ஒரு வேர்ட் எழுதப்பட்டிருக்கிறது. If you come to Karnataka, there a great word is written before the parliament. அந்த சட்டசபைக்கு முன்னாலே ஒரு வேர்ட் எழுதப்பட்டிருக்கிறது. Before that assembly, a great name was written. Government work is God's work. அதாவது ಸರ್ಕಾರದ ಕೆಲಸ ದೇವರ ಕೆಲಸ. ಕನ್ನಡத்துல government work is God's work. Government's work is the work of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அரசாங்கம் என்பது அரசியல் என்பது உண்மையிலேயே அதனுடைய ஒரிஜினாலிட்டி தேவன் தான். தேவன் தான் ஆளுகை செய்கிறார். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். அவருக்கு ஜெகோவா சிட்கனு என்று பெயர். Our God, he is the one who is ruling all over the earth and his name is Jehovah Sitkanu. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்தான் இந்த உலகத்தின் அரசியலை எல்லாம் தூள்தூளாக்கி பதரை போல் பறந்து போக பண்ணி தன் அரசாங்கத்தை நிலைநாட்ட போகிறார். ஹல்லேலூயா. Hallelujah. The Lord is going to break down all the ruling of this world and he is going to rule this world. இப்பொழுது இருக்கிற எல்லா அரசியல்களும் பதரை போல் பறந்து போக போகின்றன. All the governments which is existing now, they are going to be carried by the wind like a chaff. ஆண்டவருடைய அரசாங்கம் உலகத்தில் நிலைநாட்ட போகிறது. The government of the Lord is going to be established in this world. ஆகையால் தான் நாம் இப்பொழுது ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்றால், that is why for us to be a spiritual people, நாம் எந்த அரசியல் ஆவியுடையவர்களாக இருக்க கூடாது. we should not have the spirit towards this politics. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது ஒரு பதராக இருக்கிறது. It is a chaff. அடுத்தது மூன்றாவது, thirdly, பதர் என்று சொல்வதனுடைய இன்னொரு அர்த்தம். the other meaning for this chaff is, ஆதியாகமத்திலே பார்வோன் கண்ட சொப்பனத்தில், Genesis we see about the dream dreamt by Pharaoh. பதர் என்று சொன்னால் அங்கே சாவியான கதிர்கள், பதராகிய கதிர்கள், அது வரப்போகிற ஒரு பெரிய பஞ்சத்தை காண்பித்தது. There the chaff, it speaks of the great famine that is going to come. 41ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆதியாகமம், in Genesis 41 verse 27 we read about it. அவைகளுக்கு பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சமான 7 பசுக்களும் 7 வருஷமாம், கீழ்காற்றினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம், இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷமாம். பஞ்சமுள்ள வருஷங்கள். These are the 7 years of famine. பஞ்சமுள்ள வருஷங்கள் வரும் முன்னதாக யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். Before the years of famine came, 2 sons were born to Jacob. அந்த 2 குமாரர்களுடைய பேர் என்ன? What are their name? What is their name? மனாசேயும் எப்பிராயீமும். Manasseh and Ephraim. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனாசே மூத்த மகன், எப்பிராயீம் இரண்டாம் மகன். பஞ்சமுள்ள வருஷங்கள் வரும் முன்னே யோசேப்புக்கு ஆஸ்நாத் 2 பிள்ளைகளை பெற்றாள்.
மூத்தவன் மனாசே, இளையவன் எப்ராயிம். Before the years of famine have come, has not thus begotten 2 children to Joseph, whose names were Manasseh and Ephraim. ஆனால் யாக்கோபு கை வைத்து ஜெபிக்கும் போது இளையவன் மேல் தன்னுடைய வலது கையையும் மூத்தவன் மேல் தன்னுடைய இடது கையையும் வைத்தான். But Jacob, when he was blessing these children, he placed his right hand upon the younger son and left upon the elder son. இளையவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் கொடுக்கப்பட்டது. The younger son was given the birthright. அதுதான் இந்த புதிய ஏற்பாட்டின் சபையிலே உருவாகிற 2 கூட்டத்தினர். That is what the 2 groups of people they are formed in the New Testament church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் அதை அவிதமாய் நிறுத்தி விடுகிறேன். I want to stop it with that. பஞ்சமுள்ள வருஷங்கள் தான் இந்த பதர் காண்பிக்கிறது. This chaff is compared to famine. உலகத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது. In this world a great famine is going to come. அந்த பஞ்சம் என்ன தெரியுமா? What is that famine? தேவனுடைய வசனம் கேட்க கூடாத ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது. Famine in which we cannot hear the word of God. ஆவிக்குரிய தரித்திரம், A spiritual poverty. உலகத்தில் இனி வரப்போகிறது. It is going to come in this world. அது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பின்பு நடக்க போகிற உபத்திரவ காலத்தை காண்பிக்கிறது. It speaks of the tribulation period which shall be after the coming of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதற்கு முன்னதாக, Before that, இந்த பஞ்சகாலத்திற்கு முன்னதாக, before this period of famine, இந்த தானியத்தை இந்த பதரிலிருந்து வேறு விரிக்கிற ஊழியம் புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. this work of separating the corn from the chaff, it is given into the hands of the New Testament workers. இந்த களத்திலே இந்த தானியத்தை போரடிக்கிறவர்கள் யார்? In this threshing floor, who are the people, those who are threshing this corn? அவர்கள் தான் ஜெயஜீவியம் செய்கிற பரிசுத்தவான்கள். They are the saints who are doing the victorious life. ஜெயஜீவியம் செய்கிற ஊழியக்காரர்கள், The servants of God, those who are doing the victorious life. அவர்கள் தான் இந்த போரடிக்கிற அந்த வேலையை செய்கிறார்கள். They alone can do this work of threshing. புதிய ஏற்பாட்டின் ஊழியம் எந்த மனுஷனையும் தானியமாக தேறினவனாக நிறுத்துகிற ஊழியம். இந்த வசனத்தை படித்து பாருங்கள். New Testament ministry. மனுஷனையும் தேறினவனாக, இந்த தேறினவனாக என்று எழுதப்பட்டிருக்கிற இடத்திலே தானியமாக மாற்றுகிற ஊழியம். This New Testament ministry is the one which is making every man perfect in the presence of God, making every man as a corn in the presence of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப இந்த ஊழியத்தை செய்கிறவர்கள் ஜெயஜீவியம் செய்கிற பரிசுத்தவான்களாய் ஊழியக்காரர்களாய் இருக்க வேண்டும். Those who do this ministry, they should be the servants of God who are doing the victorious life. அதைத்தான் அகத்திய முனிவர் தன்னுடைய புத்தகத்தில் இன்னொரு பாட்டில் எழுதுகிறார். இந்த வேலையை யார் செய்ய வேண்டும் என்று. அரிவாதம் அரிச்சை செய்யும் சித்தரெல்லாம் ஆசைமுறை தானடக்கி, அன்பதாகும் பொரியகந்தை தானடக்கி, பொசி பொடுக்கி, பூரணத்து ஞானமதை பிரசங்கித்து, சரியாக ஆத்துமத்தின் கசட்டை தீர்க்கும் சத்குருவை தேடி போய் சடங்கு செய்து, அரிவாதம் காண்பிப்பார் சித்தருண்டு, அம்புவையில் அவர்களை நீ தேடுவாயே. Only such people can do this work of perfecting the people in Christ Jesus. இந்த பாட்டினுடைய அர்த்தம் ஒட்டுமொத்தமாக ஒரு அர்த்தம் சொல்ல போனால், தங்களுடைய அவயவங்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி ஜெயஜீவியம் செய்கிறவர்கள் தான் அவர்கள் உன்னை கடவுளை காணும்படிக்கு வழி நடத்த முடியும். People, those who control themselves and those who are leading, control their body and leading a victorious life, they alone can lead you to seek the Lord. பைபிள் பாஷையில சொல்ல போனால் ஜெயஜீவியம் செய்கிற பரிசுத்தவான்கள். In the biblical language, the saints of God, those who are leading the victorious life. நான் ஒரு தரம் கூட சொல்லுகிறேன். அரிபாதம் அரிச்சை செய்யும் சித்தரெல்லாம் ஆசைமுறை தானடக்கி, அன்பதாகும் பொரியகந்தை தானடக்கி, பொசி பொடுக்கி, பசியை கூட தாங்கணுமாம். பொசி என்றால் பசி, பசியை கூட தாங்கணுமாம். பூரணத்து ஞானமதை பிரசங்கித்து, எந்த மனுஷனையும் கிறிஸ்தியேசுக்குள் சரியாக ஆத்துமத்தின் கசட்டை தீர்க்கும் சத்குருவை தேடி போய் சடங்கு செய்து, அரிவாதம் காண்பிப்பார் சித்தருண்டு, அம்புவியில் அவர்களை நீ தேடுவாயே. People, those who could control their hunger and even their whole body, and they alone can make you to perfect in Christ Jesus, and to see Him, you should go and search for those people, said this Augustine. ஆகையினால் தான் ஜெயஜீவியம் செய்கிற பரிசுத்தவான்களோடு தேவன் நம்மை ஐக்கியப்படுத்தினார். இந்த வெளிப்பாடு உள்ளவர்கள் ஒரு சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்கள் அருமையானவர்களே. Hallelujah. Hallelujah. God has made us to have the fellowship with these saints. இந்த காரியத்தை நினைக்கும் போது எனக்கு கண்ணீர் தான் வரும். கண்ணீரோடு தான் நாம் அல்லேலூயா சொல்ல வேண்டும். ஒரு காலத்திலே அலைந்து திரிந்தோம், இப்பொழுதோ ஜெயஜீவியம் செய்கிற பரிசுத்தவான்களோடு ஆண்டவர் நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். Once we are roaming here and there, but now graciously the Lord has made us to have fellowship with the saints of God who are leading the victorious life. அதை உணர்ந்து ஒரு நிமிஷ நேரம் கர்த்தரை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thinking that let us all praise the Lord with a grateful heart. Hallelujah. 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 அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா மறைந்தே தீரிந்த துரோகியை
அழைத்தீர் அன்பாலே என்னையும். பிரியமானவர்களே, இப்படி நாம் பாடினா போதாது, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பாடுவோம். We should not sing like this. We should sing with an enthusiasm. ஒரு நல்ல உணர்ச்சியோடு பாடுங்கள். With a good feeling, we should sing this song. தயவு செய்து மொபைல் போன் வச்சிருக்கிறவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. Those who have the mobile phones, you just அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியாமல் அலைந்தேன் இந்த யோகியே. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியாமல் அலைந்தேன் இந்த யோகியே. அழைத்தீர் அன்பாலே என்னையும் அழைத்தீர் அன்பாலே. அழைத்தீர் அன்பாலே என்னையும் அழைத்தீர் அன்பாலே. அன்பே பல நாள் உம்மையும் அறியாமல் முடியாதே. ஆமென். அலைந்து திரிந்த நம்மை தேவன் தானியமாக பிரித்தெடுக்கும்படி இந்த போரடிக்கிற களமாகிய எபூசுவுக்கு கொண்டு வந்தார். ஜெயஜீவியம் செய்கிற பரிசுத்தவான்கள் கையில் நம்மை ஒப்புக் கொடுத்தார். இந்த உணர்ச்சி நாம் மரிக்கும் வரைக்கும் நம்மை விட்டு போக கூடாது. We are roaming here and there. The Lord has brought us to this threshing floor, and the Lord has given us into the hands of the saints of God, those who are leading this victorious life, so that we may be separated from the chaff, for that we should have this realization always in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த உணர்ச்சி இருக்கிறவர்கள் நிச்சயமாக ஒரு தாழ்மையான நன்றி உள்ள இதயத்தோடு நடந்து கொள்வீர்கள். Those who have that realization in their hearts, always they will be humble and they will be filled with the gratitude of God. எருசலேமை மறக்கவே முடியாது. We shall never forget this Jerusalem. என்றால் இங்கேதான் நான் தானியமாக வேறுபிரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். Because here only we are separated as a corn. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? Hallelujah. அடுத்தது இதற்கு இன்னொரு பெயர் இந்த எருசலேமுக்கு யெகோவா ஷாலோம். Other name of this Jerusalem யெகோவா ஷம்மா. Other name of Jerusalem is Jehovah Shammah. யெகோவா ஷம்மா என்றால் Jehovah is there. கர்த்தர் அங்கே இருக்கிறார். Jehovah Shammah means the Lord is there. எசேக்கியேல் 48ஆம் அதிகாரத்திலே இந்த பெயர் எருசலேமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Ezekiel 48, chapter 48, we can read this name. 48:35. 48 and verse 35. சுற்றிலும் அதன் அளவு 18,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். 48, 35. It was round about 18,000 measures, and the name of the city from that day shall be, the Lord is there. எருசலேம் யெகோவா ஷம்மா என்கிற பெயர் பெறும். Jerusalem shall have the name Jehovah Shammah. யெகோவா ஷம்மா என்றால் யெகோவா அங்கே இருக்கிறார். Jehovah Shammah means the Lord is there. தேவன் அங்கே இருக்கிறார். The Lord is there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதுதான் இந்த எருசலேமின் விசேஷம். This is what the speciality of Jerusalem. கர்த்தர் அங்கே இருக்கிறார். The Lord is there. நான் இன்றைக்கு 3 விஷயங்களை உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்கிறேன். கர்த்தர் அங்கே எதற்காக இருக்கிறார் என்று 3 காரியங்களை சொல்லுகிறேன். I want to place 3 reasons for why the Lord is there. யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது When we read Joel chapter 2, 26 27 வசனங்களிலே Joel 2, 26 and 27. நான் அங்கே இருப்பேன். கர்த்தர் அங்கே இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார், கடாட்சிக்கிறார். The Lord is there and He is blessing His people. வாசிங்க பார்க்கலாம். And ye shall eat in plenty and be satisfied, and praise the name of the Lord your God that hath dealt wondrously with you, and my people shall never be ashamed, and ye shall know that I am in the midst of Israel, and that I am the Lord your God and none else, and my people shall never be ashamed. தமிழ்ல படி. கர்த்தரின் பணிவிடைக்காரராய் ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26 27 வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ரொம்ப இஷ்டமான வசனங்கள்ல ஒரு வசனம் அது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. My people shall never be ashamed. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர். I am in the midst of Israel. நானே உங்கள் தேவனாய கர்த்தர்
people never be ashamed. I am in the midst of her. எருசலேமின் நடுவில் நான் இருக்கிறேன். The Lord is in the midst of Jerusalem. ஆகையால் எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. So people that dwell in Jerusalem, they shall never be ashamed. அவர்கள் இழந்து போன வருஷங்களின் விளைச்சலையும் திரும்பி தருவேன். திருப்தியாய் அவர்கள் சாப்பிடுவார்கள். They will eat in plenty. I will give them the fruits of the year which they have lost. அநேகருடைய குடும்பங்களிலே வறுமைகள், கஷ்டங்கள், சரியான வேலை இல்லை, சரியான வருமானங்கள் இல்லை, இப்படிப்பட்டதான சில கஷ்டங்கள் மத்தியிலே அநேகர் ஜீவிக்கிறீர்கள். In the houses of many people, there is no proper job, they have poverty, no money, and they are suffering in various ways. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இங்கே இருக்கிறார். யெகோவா ஷம்மா. கர்த்தர் உங்களுடைய கஷ்டங்களையும் வறுமைகளையும் மாற்றி உங்களை திருப்திப்படுத்தி நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் உங்களை ஆசீர்வதிக்க இங்கே இருக்கிறார். For such people, the Lord is here in order to change your poverty, your difficulties, and make you and to fill you with His fullness. யாருக்காகலும் ஏதாகலும் கஷ்டங்கள் உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது ஆவிக்குரிய பகுதியிலோ நீங்கள் அனுபவித்தால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களை சம்பூர்ணமாய் திருப்தி செய்கிற தேவன். Spiritually or physically, if you have any lacking and difficulty or problem in your houses, the Lord is the one who is going to satisfy you. அதை எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this word of God? கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குகிறவர். உங்களுக்கு என்ன வேண்டும்? நாங்கள் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கூட்டம் வைத்தோம். The Lord will satisfy you. We have conducted a meeting for the small children. இந்த மாதிரி சின்ன பொடியங்க. Many small children. அப்போ இவங்களுக்கு ஒரு காத்திருப்பு கூட்டம் நடத்தணும். We have conducted a sharing meeting. அப்புறம் நாங்கள் சொன்னோம், நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையானாலும் கர்த்தரிடத்தில் கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு தருவார். We told them, whatever you ask the Lord and He will give you. ஒரு பையன் நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன தேவை என்று இந்த ஸ்டேஜில் வந்து சொல்லணும் மைக்ல. You should come and tell in this microphone that what is your need. நாங்கள் ஜெபிப்போம், அது உங்களுக்கு கிடைக்கும், கர்த்தர் தருவார். We will pray and the Lord will grant you. ஒரு சின்ன பையன் வந்து சொன்னான், எனக்கு ஒரு சைக்கிள் வேணும்னு சொன்னான். A small boy came and told, I want a cycle. சரி, அவனை நாம் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, I should not discourage கூடாது என்று சொல்லி இவனுக்கு கர்த்தர் ஒரு சைக்கிள் கொடுக்க முடியாது, ஜெபிப்போம் என்று சொல்லி எல்லாரும் ஜெபித்தோம். We also prayed saying that the Lord should give him a bicycle. அந்த வாரத்திலேயே யாரோ ஒரு ஆள் அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. In that very same week he got us a bicycle. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டாகும். Then the children also will have faith. அதே கர்த்தர் தான் உங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். I am also introducing that same God to you. அவர் சைக்கிளும் கொடுப்பார், ஸ்கூட்டரும் கொடுப்பார். He will give cycle and also the scooter. 2-wheeலரும் கொடுப்பார், 3-wheeலரும் கொடுப்பார், 4-wheeலரும் கொடுப்பார். He can also give you 2-wheeler or 3-wheeler or 4-wheelers even. உங்களுக்கு அத்தியாவசியமான என்ன தேவை எது? இந்த கன்வென்ஷனின் 2ஆம் நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுக்கும்படி யெகோவா இஸ் தேர். யெகோவா இங்கே இருக்கிறார். எருசலேமிலே யெகோவா இருக்கிறார். Whatever your need may be, so that the Lord may grant you all the desires of your heart, He is here. The Lord Jehovah is here. உங்களுடைய அத்தியாவசிய தேவை எதுவோ ஒரு நிமிஷம் கண்ணடைத்து கர்த்தரிடத்தில் சொல்லிடுங்க. கர்த்தர் இந்த கன்வென்ஷன் முடியும் என்பதாக உங்களுக்கு தருவார். You tell your essential need unto the Lord, closing your eyes for a moment, and surely the Lord will grant it even before the finish of this convention. ஆமென். இது கர்த்தராகிய இயேசுவை நாம் ருசிக்கிற கூட்டங்கள். These are the meetings wherein we taste our God. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Taste and see that the Lord is good. அவர் அனுபவித்த அனுபவங்களை நீங்கள் வெளியே போய் சாட்சியாக சொல்லுங்கள். You experience Him and witness about those experiences. யெகோவா ஷம்மா, Jehovah Shammah. யெகோவா இங்கே இருக்கிறார். The Lord is there. அவர் உனக்கு என்ன வேண்டும் அதை உனக்கு தர வல்லவர். Whatever your request may be, the Lord is able to give you that. ஒரு நிமிஷம் உங்களுடைய அத்தியாவசியத்தை ஆண்டவரிடத்தில் அறிவித்து விடுங்கள். You just inform your necessity to the Lord. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், God who created the heaven and the earth. வானத்துக்கும் பூமிக்கும் உடையவர். He is the Lord of heaven and the earth. அவர் உங்களுடைய தேவையை இப்பொழுதே தர வல்லவராயிருக்கிறார். He can grant all your needs. நாம் ஒரு தத்துவத்தை பேசுகிறவர்கள் அல்ல. We are not the people who are speaking philosophies. நாம் அனுபவத்தை பேசுகிறவர்கள். We are the people who are speaking the experiences. ஆகையால் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், அவர் இங்கே இருக்கிறார். You ask of the Lord is here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்முடைய அவசியங்களை தரும்படி எருசலேமில் இருக்கிறார் யெகோவா ஷம்மா. In order to bless us, in order to grant all our needs, He is here in Jerusalem as Jehovah Shammah. இரண்டாவது அவர் இங்கே எதற்காக இருக்கிறார் தெரியுமா? Secondly, for what He is here? தன்னுடைய ஜனத்தை காக்கும்படிக்கு அவர் எருசலேமில் இருக்கிறார். In order to preserve His people, He is here. ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே Isaiah 31:5 when we read, நம்மை காக்கும்படிக்கு அவர் எருசலேமில் இருக்கிறார். In order to preserve us, He is there in Jerusalem. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். பறந்து
காக்கும் பட்சியை போல் காக்கும்படி எருசலேமில் இருக்கிறார். As the birds flying, so will the Lord of hosts defend Jerusalem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் தேவ ஜனங்களுக்கு தேவன் ஒரு பாதுகாவலாய் இருக்கிறார். So the Lord is a protection for the people of God. எந்த காரியத்தை குறித்தும் புறஜாதிகள் கலங்குவது போல நீங்கள் கலங்கக்கூடாது. You should not be troubled, neither dismayed as the heathen people do. இனி எந்த காரணத்தாலும் நீங்கள் எந்த விஷயத்தை குறித்தும் கலங்கக்கூடாது. You should not be troubled for any matter. இந்த சுனாமி வந்தபோது எத்தனையோ பேருடைய உள்ளங்கள் கலங்கி விட்டன. When the tsunami came, the hearts of many people were troubled. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, But the word of God says, சுனாமியை பற்றி அந்த சங்கீதத்தை எழுதினவர் கண்டாரோ அறிந்தாரோ தெரியவில்லை, அதைவிட பயங்கரமான சுனாமியை பற்றி தான் எழுதி இருக்கிறார் 46ஆம் சங்கீதத்திலே. in Psalms 46, the writer, we do not know whether he has seen such a tsunami or like that. He has written like that. நாங்கள் பயப்படோம். We shall never fear. வாசித்து பாருங்க 46ஆம் சங்கீதம் முதலாம் வசனத்திலிருந்து. தேவன் நமக்கு அடைக்கலம் பெலன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். ஆனா இந்த சுனாமியில மலைகள் ஒண்ணு நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போகல. In this tsunami, these mountains were not. இப்படிப்பட்ட சம்பவங்கள் கூட இனி சம்பவிக்கலாம் எழுதப்பட்டிருக்கிறது பைபிள்ல. These things also may happen because it is written in the word of God. மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் The mountains be carried into the midst of the sea. அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும். இப்போ இந்த சுனாமியில பர்வதங்கள் ஒண்ணும் அதிரல, மனுஷர் தான் அதிர்ந்து போனாங்க. In this tsunami, these mountains were not shaken but only the people. பர்வதங்களை அதிர பண்ணுகிற அளவுக்கு சமுத்திரம் குலுங்குமாம். இனி அது சம்பவிக்க போகிறது. The sea waters will roar in such a way so that the mountains will be shaken. நாம் பயப்படும். அதுதான் நம்முடைய வார்த்தை. We shall not fear these things. நாம் பயப்படும். We shall not fear. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய ஜனங்களே, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். People of God, God is in the midst of her. எருசலேமின் நடுவில் தேவன் இருக்கிறார். In the midst of Jerusalem, the Lord is there. நீதான் எருசலேம், உன் நடுவில் தேவன் இருக்கிறார். You are the Jerusalem and the Lord is in the midst of you. ஆகையால் நீ பயப்பட வேண்டாம். So you don't need to fear. எந்த தீமைக்கும் பயப்பட வேண்டாம். You shall fear no evil. எந்த பொல்லாங்குக்கும் பயப்பட வேண்டாம். You shall fear no evil. கர்த்தர் நம்மை காக்கிறவர். The Lord is the one who defends us. அவர் நம்முடைய வலது பக்கத்தில் நமக்கு நிழலாய் இருக்கிறார். He is by the side of our right hand. He is our shadow. பகலிலே சூரியன், இரவிலே சந்திரன் உன்னை சேதப்படுத்த முடியாது. Sun by day, neither the moon by night can make you to fear. சமுத்திரம் பொங்கினாலும் நாங்கள் பயப்படோம். Even if the waters of the sea may roar, we shall not fear. நம்முடைய விசுவாசிகள் எத்தனையோ பேர் சமுத்திரத்திலே மீன் பிடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். We have got various fishermen as our believers. நாங்கள் எல்லாரும் அவர்களுக்காக அதிகமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். We are all praying for them very much. சமுத்திரத்திலே வேலை செய்து ஜீவிக்கிறதான நம்முடைய விசுவாசிகள், Our believers, those who are working in the sea. இன்றைக்கு யாராகலாம் இப்படிப்பட்டவர் இங்கே இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம். If any one of you are here, the Lord says, you shall not fear. சமுத்திரத்தை கண்டு பயப்படாதிருங்கள். You should not fear looking at the sea. இறையாதே, அமைதலா இரு என்று சொன்ன இயேசு நம்மோடு இருக்கிறார். Jesus one who said, peace and be still, he is in our midst. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். Stop here, don't come further. He who said like that, he is in our midst. சமுத்திரத்தில் ஆழ்ந்து போனவனை தூக்கி எடுத்தவர் நம்மோடு இருக்கிறார். He who lifted the man who was drowning into the waters, he is in our midst. அநேகருடைய இருதயம் பயந்து கலங்கிக் கொண்டிருக்கிறபடியால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். Because the hearts of many people are troubled, the Spirit of God is speaking to you. நீங்கள் யாரும் இந்த விஷயத்திற்காக பயப்பட வேண்டாம். You should not trouble for these things. நம்முடைய தேவன் சமுத்திரத்தை சிருஷ்டித்தவர். Our God is the one who created this ocean. சமுத்திரத்தை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர். God who created this ocean, the creator God is எருசலேமின் நடுவில் இருக்கிறார். He is in the midst of Jerusalem. ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் எருசலேமை மறக்க முடியாது என்று. That is why this psalmist says, I cannot forget this Jerusalem. ஆகையால் விசுவாசத்தோடு கொஞ்ச நேரம் கர்த்தரை கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Because by faith let us praise God for a moment. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Praise the Lord, praise the Lord. மூன்றாவதாக, Thirdly, இந்த எருசலேமின் நடுவில் அவர் இருப்பதன் காரணம், the reason for the Lord is in the midst of Jerusalem is நமக்கு சகாயம் செய்யும்படியா. in order to help us. அதிகாலையிலே சகாயம் பண்ணுவாராம். Early in the morning will he help us. அந்த ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். I just explain this matter and finish my words. இந்த தேவன் அதிகாலையில் சகாயம் பண்ணும்படிக்கு எருசலேமில் இருக்கிறார். God shall help her in the right early. 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Psalms 46:5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது.
அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். God shall help her in the right early. அப்போ அதற்கு 2 விளக்கங்கள் உண்டு. அதிகாலை என்பதற்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி தேவ ஜனங்கள் சகாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Right early means people of God, they should rise up early in the morning and every day they should receive his help. அதிகாலையில் எழும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாலையில் எழும்பி அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. எல்லா முக்கியமான எல்லா கரங்களும் உயர்ந்திருக்கிறது. It is happy mostly all the people they rise up early in the morning. அதிகாலையில் நாம் எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்தும்போது சகாயம் கிடைக்கிறது. When we wake up early in the morning and praise the Lord, he helps us. இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறேன். Other meaning also I want to give. அதிகாலை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை. Early in the morning means it speaks of the second coming of the Lord Jesus அந்த Christ. அதிகாலையிலே அவர் நமக்கு செய்கிற சகாயம் என்ன தெரியுமா? What is the help he is doing us on that right early morning? மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்களை கல்லறையிலிருந்து அவர் எழுப்புவார். ஜீவனோடு இருக்கிறதான பரிசுத்தவான்களை மறுரூபப்படுத்துவார். The Lord will raise up the perfected saints, those who are sleeping in the earth, and also he will transform the saints, those who are alive. அதுதான் அந்த அதிகாலையிலே தேவன் செய்கிற சகாயம். That is the help the Lord is going to do his people in the right early morning. கர்த்தருக்குள்ளே நித்திரையானோர் காகளம் தொனிக்கையில் கண்ணிமை பொழுதில் கல்லறையில் நின்று வல்லமையாய் வருவார். இதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிற சகாயம். Those who are sleeping in the Lord early in the morning, when they are the shout of the trumpet, they shall come up from their graves. That is the help the Lord is doing in the right early morning. ஒரு முறை லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். Lazarus was dead and buried. இயேசு லாசருவின் கல்லறை அண்டையிலே போய் கண்ணீர் விட்டார். Jesus went near the sepulchre of Lazarus and he shed tears. லாசருவே வெளியே வா என்றார். வெளியே வந்தான். Lazarus, come forth, and he came out. எல்லாருக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி. All people had a great joy. மார்த்தாள் மரியாளுக்கும் மகிழ்ச்சி. Martha, Mary, they were also very much happy. இப்பொழுது அந்த லாசர் எங்கே? Now where is the Lazarus? இப்பொழுது அந்த லாசர் எங்கே? Where is the Lazarus now? எங்கே? Where is he now? திரும்பவும் மரித்தான். Again he died. இப்பொழுது அவன் கல்லறையில் தான் இருக்கிறான். Now he is in the sepulchre only. ஆனால் உயிர்த்தெழுதலின் நாளிலே அவன் எழும்புவான். But on the day of resurrection he will also resurrect. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உயிர்த்தெழுதலின் நாளிலே அவர் நம்மை எழுப்புவார். அதுதான் அதிகாலையில் அவர் நமக்கு செய்கிற சகாயம். In the day of resurrection he will raise up the dead saints. That is the help he is doing unto us. அந்த நம்பிக்கை தான் கிறிஸ்தவத்தின் முதுகெலும்பு. That hope is the backbone of the Christianity. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார். Now Jesus Christ, he died and he rose again. இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையிலே 2 டன் எடையுள்ள ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்தார்களாம். At the mouth of the sepulchre of Jesus, they placed a stone which is having 2 tons of weight. ஆனால் கல் புரட்டப்பட்டது. But that stone was rolled away. மரணத்தை ஜெயித்தார். Jesus overcame the death. மரித்தேன், இப்பொழுது ஜீவனோடு இருக்கிறேன் என்று கூறுகிறார். I am dead, behold I live forevermore. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தோடு கிறிஸ்தவ மார்க்கம் பூண்டோடு துவம்சமாயிற்று என்று ரோம அரசாங்கம் எண்ணியது. The Roman Empire thought that with the death of Jesus Christ, all the Christianity is gone away, wiped away from the earth. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு கிறிஸ்தவ மார்க்கம் அழிந்து போனது என்று நினைத்தது. With the death of Jesus Christ, whole Christianity is destroyed. They thought so. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் தான் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு ஜீவன். But the death of the Lord Jesus Christ, it is a life unto Christianity. 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். On the 3rd day he rose again. நான் நேற்றுக்கு சொன்னேனே, கர்த்தர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களில் எழுப்புவேன். Now Jesus told, destroy this temple, I will build it within 3 days. யூதர்களுக்கு இது விளங்கவில்லை. Jews could not understand this truth. என்னடா 46 வருடமாக கட்டின இந்த ஆலயத்தை இடித்து போட்டால் 3 நாட்களிலே இவன் கட்டுவானாமே? அவங்களுக்கு விளங்கவில்லை. ஆவிக்குரிய காரியம் தலையில ஏறாது. பைபிள் படித்தாலும் சில ஆட்களுக்கு விளங்குறது இல்ல. We have built this temple and we took 46 years to complete it, but how can he build it within 3 days? They cannot understand the spiritual truth. தன்னுடைய சரீரத்தை சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். Jesus told about his body, which is his temple. அவர்கள் இடித்து போட்டார்கள். They destroyed it. 3 நாளிலே அவர் எழும்பினார். Within 3 days he rose up again. அதுதான் நம்முடைய ஜெயம். That is what our victory. அவர் என்ன செய்வார் தெரியுமா? What will he do? ஒரு அதிகாலை வரப்போகிறது. Early morning is going to come. அப்பொழுது நம்மையும் அவர் உயிர்ப்பிப்பார். On that day he will also resurrect us. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. That is what our hope. மரணத்தை கண்டு பயப்படாதிருங்கள். Do not fear at your death. மரணம் எந்த நேரம் வந்தாலும் பயப்படாதிருங்கள். Whatever the time the death may meet you, you don't fear about it. இயேசு நமக்கு சகாயம் பண்ணும்படி இதோ யெகோவா ஷமாவாக எருசலேமில் இருக்கிறார். In order to help us, the Lord is there at Jerusalem as Jehovah Shammah. கர்த்தருக்குள்ளே நித்திரையானோர் காகளம் தொனிக்கையில் கண்ணிமை பொழுதில் கல்லறை நின்று வல்லமையாய் வருவார் என்று நாம் ஒரு கோரஸ் பாடுவோம். எல்லாருக்குள்ளும் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி கிரியை செய்ய போகிறது. We are going to sing a chorus and the
power of quickening is going to work in every heart. ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் முழங்கால் இருங்கள். Let us all kneel down for a while. பரலோகத்தை நோக்கி பாருங்கள். Let us look into the heaven. ஒரு பெரிய நம்பிக்கை உள்ள ஜனம் நாம். We are the people having great hope in us. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். We are the people who believe the Lord Jesus Christ. மரணத்தை கண்டு பயப்பட மாட்டார்கள். They will not fear of the death. உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க போகிறது. The power of resurrection is going to meet each and every one of அந்த us. வல்லமை நம்மை சுகமாக்கவும் போகிறது. That power is going to heal us also. பலவீனங்களை மாற்றுகிறது. It is going to remove all our weaknesses. சரீரத்தை குணமாக்குகிறது. It is going to heal our body. ஒரு நிமிஷத்திலே in a moment. ஆனா தமிழ்ல ஒரு நிமிஷத்துல தான், ஆனா நிமிஷம் கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு 60 நொடிகள் இருக்கிறது. A minute has got 60 seconds. ஒரு நிமிஷம் அல்ல, ஒரு நொடி பொழுதிலே, in a moment, in a second, நாம் எல்லாரும் மறுரூபம் அடைவோம். we shall all be transformed. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் எல்லாரும் மறுரூபம் அடைவோம். We shall all be transformed. இந்த பரிசுத்தவான்கள் இயேசு வரும்போது என்ன செய்வாங்களாம்? அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம். The saints will taken up when Jesus shall come in the mid-heaven. அதற்கு ராஃபியோ என்கிற ஒரு வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. For that word rapio is used. அது லத்தீன் வார்த்தை. It is a Latin word. அந்த லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் rapture என்ற வார்த்தை வந்ததாம். Out of that word only this word rapture has come. ராஃபியோ என்றால் என்ன அர்த்தமாம் தெரியுமா? Rapio means, ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு மேசைக்கு மேல கொஞ்சம் குண்டூசிகளை வையுங்கள். upon the top of a table you place some pins. ஒரு நல்ல பவர்ஃபுல் காந்தத்தை மேல இருந்து கீழே கொண்டு வாருங்கள். If a powerful magnet is brought from up, ஒரு குறிப்பிட்ட உயரத்திலே வந்த உடனே இந்த மேசையில் இருந்தான குண்டூசிகள் எல்லாம் ஒரே அடியாக எடுத்துக்கொள்ளப்படும். when it comes to a particular place, then all these pins will be joined with that magnet. அதான் ராஃபியோ. That is what rapio. இதுதான் சம்பவிக்க போகிறது. This is what going to happen. நம்முடைய காந்தன் வரும்போது, our bridegroom when he comes, நம்முடைய காந்தன் வரும்போது, when our bridegroom comes, நாம் எல்லாரும் ஒரு க்ஷணப்பொழுதிலே in a moment we shall be raptured and taken away. அதிகாலையிலே அவர் அதற்கு சகாயம் பண்ணுவார். Early in the morning will he help us. அதிகாலையிலே அவர் அதற்கு சகாயம் பண்ணுவார். Early in the morning he is going to help us. அந்த சகாயத்திற்காக நீங்கள் எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள்? How many of you believe for that help? கைகளை உயர்த்துங்கள் பார்க்கலாம். You raise up your hands. அந்த சகாயம் எனக்கு வேண்டும். I need that help on that day. அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் இந்த கோரஸை பாடுவோமாக. All such people sing this chorus. கர்த்தருக்குள்ளே நித்திரையானோர் காகளம் தோனிக்கவே, கர்த்தருக்குள்ளே நித்திரையானோர் காகளம் தோனிக்கவே, கண்ணிமை பொழுதில் கல்லறையில் நின்று கல்லறையாய் வருவார். கர்த்தருக்குள்ளே நித்திரையானோர் காகளம் தோனிக்கவே, உயிர்ப்பிக்கிற வல்லமை, மறுரூபமாக்குற வல்லமை, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே, நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பெரிய சக்தி நம்முடைய மத்தியில் வரப்போகிறது. A great power is going to come in our midst. இந்த இரண்டாம் நாள் கூட்டம், In the second day's meeting, ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமையின் கூட்டம். this is the meeting wherein the power of resurrection is going to work. யெகோவா ஷம்மா, Jehovah Shammah, யெகோவா அங்கே இருக்கிறார். the Lord is there. அவர் அதிகாலையில் நம்மை உயிர்ப்பிப்பார். He will quicken us early in the morning. ஹalleluya. இந்த பாட்டை பாடும்போது பெரிய ஒரு சக்தி வரப்போகிறது. When we are going to sing this song, a great power is going to come upon us. கர்த்தருக்குள்ளே நித்திரையானோர் காகளம் தோனிக்கவே, கர்த்தருக்குள்ளே நித்திரையானோர் காகளம் தோனிக்கவே, கண்ணிமை பொழுதில் கல்லறையில் நின்று கல்லறையாய் வருவார்.
சிபாலா கத்துரானா உயிர்ப்பிக்கும் வல்லமை அருமையான ஊழியக்காரரே, Beloved servants of God, அருமையான விசுவாசிகளே, beloved believers, புதிய ஆத்துமாக்களே, new souls. இன்றைக்கு ஒரு காரியம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். Today the Lord is going to tell you one thing. கர்த்தாவே, நீர் என் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மை சகாயம் எனக்கு செய்ததுண்டு. You tell unto the Lord, oh Lord, you have done various goodnesses in my life. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் வியாதிகள் வந்து என்னை குணமாக்கினது உண்டு. In various times you healed me of all my sicknesses. என் ஜெபத்தை கேட்டு என் அவசியங்களை தந்ததுண்டு. According to my prayers, you have granted all my needs. இப்பொழுது நான் ஒரு சகாயத்தை முன்னிடத்தில் கேட்கிறேன். Now I want to ask of you one help. நீர் வரும்போது என்னை உயிர்ப்பிக்க வேண்டுமே. You shall come. You shall come. Lord. கர்த்தருக்குள்ளே நித்திரையானோ காதலந்தோனிகளே கர்த்தருக்குள்ளே நித்திரையானோ காதலந்தோனிகளே அன்னை போடுகிற கல்லறையில் நீ வல்லமையாய் வருவாய் அன்னை போடுகிற கல்லறையில் நீ வல்லமையாய் வருவாய் கர்த்தருக்குள்ளே நித்திரையானோ காதலந்தோனிகளே As we heard this night, இந்த இரவு நாம் கேள்விப்பட்டதைப் போல the Lord is in our midst. கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். Jehovah Shammah. யெகோவா ஷமா, The Lord is in our midst. கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். He wants to help every one of us. அவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய போகிறார். He doesn't want anyone to go back as we have come. ஒருவரும் நாம் அந்த விதமாக திரும்பி செல்ல அவர் விரும்புவதில்லை. If you have come here with an unforgiving spirit, நீங்கள் மன்னிக்க முடியாத ஒரு ஆவியோடு வந்திருந்தால் you should not go back with that spirit. நீங்கள் அந்த ஆவியோடு போகக்கூடாது. Because if you go back with that spirit, if death meets you next moment, where will you spend your eternity? அந்த ஆவியோடு போய் நீங்கள் மரித்து விட்டால் அடுத்த நிமிடத்தில் உங்கள் நித்தியத்தை எங்கே சந்திப்பீர்கள்? Oh, you can't be with Jesus. நீங்கள் இயேசுவை சந்திக்க முடியாது. You can't be with the triune God. நீங்கள் திரித்துவ தேவனோடு இருக்க முடியாது. Therefore, Jesus is pleading with us once again. ஆகவே இயேசு உங்களோடு மீண்டுமாக உங்களோடு கெஞ்சி கேட்டு நிற்கிறார். Just forgive everyone. எல்லாரையும் மன்னித்து விடுவாயாக. Forgive everyone. எல்லாரையும் மன்னித்து விடுவாயாக. Because Jesus forgive you and me. இயேசு உங்களுக்கு மன்னித்தபடியினால், Because Jesus forgave me. இயேசு என்னை மன்னித்தபடியினால், Therefore, I should forgive everyone. நானும் கூட ஒருவரையும் மன்னிக்க வேண்டும். Tonight we are going to make that decision. இன்று இரவு நாம் அந்த தீர்மானம் செய்ய போகிறோம். Without that first step, அந்த முதல் அடியோடு கூட, without that first step, we cannot press forward. அந்த முதலாவது அடி எடுத்து வைக்காமல் நாம் முன்னேறி செல்ல முடியாது. Truly, the Lord has blessed us last night. மெய்யாகவே கர்த்தர் நேற்று இரவு நம்மை ஆசீர்வதித்தார். He blessed us tonight also. இன்றைக்கு கூட அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். But the Lord has many more blessings for us. கர்த்தர் நமக்காக இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். But we have to do this first step. நாம் இந்த முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். That I am going to forgive everyone. நான் எல்லாரையும் மன்னிக்க போகிறேன். Tonight we are all going to make that decision. இந்த இரவு நாம் எல்லாரும் அந்த தீர்மானம் செய்ய போகிறோம். Shall we all stand up? எல்லாரும் எழுந்து நிற்போமாக. Let us all come forward. எல்லாரும் முன்னால தள்ளி Even வருவோமாக. those who are right at the back, please come forward. பின்னாக இருக்கிறவர்களும் கூட
தயவு செய்து கொஞ்சம் முன்னே தள்ளி வாருங்கள். If you want to show that you are accepting the word of God, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை காண்பிக்க விரும்பினால், if you want to show your humility in the presence of God, தேவ சமூகத்தில் உங்கள் தாழ்மையை காண்பிக்க விரும்பினால், you come forward. முன்னே வாருங்கள். You come forward முன்னே தள்ளி வாருங்கள். and come and let us humble ourselves in the presence of God. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமாக. The only group of people whom God resists, கர்த்தர் எதிர்க்கிறதான ஒரே ஒரு கூட்டத்தார் the proud people. பெருமை உள்ளவர்கள். Those, if we are proud, God will never come near us. பெருமை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் அவர்களுக்கு பக்கத்தில் வர முடியாது. We cannot come close to God. அப்படிப்பட்டவர்கள் நாமும் கூட கர்த்தரை நெருங்கி சேர But முடியாது. tonight, இன்றைக்கு இரவு we are going to lay all our pride at the feet of the Lord. நம்முடைய எல்லா பெருமையும் இயேசுவின் பாதத்தில் வைத்து விடுவோமாக. Let us not look at who is great and who is small. யார் பெரியவர் யார் சிறியவர் என்று பார்க்க வேண்டாம். We are all small in the sight of நாம் God. எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில் சிறியவர்களே. It is Jesus who is great. இயேசு மாத்திரமே பெரியவர். It is God who is great. தேவன் மாத்திரமே பெரியவர். But we are just dust and earth. நாம் வெறும் தூளாக மண்ணாக இருக்கிறோம். We have got nothing to boast. நமக்கு மேனே பாராட்ட ஒன்றும் இல்லை. We have got only one thing to boast. நமக்கு மேனே பாராட்ட ஒன்றே ஒன்று உண்டு. That is the cross of Jesus Christ. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. Therefore come closer to God இயேசு tonight. வந்த இந்த இரவு நெருங்கி வாருங்கள். Let's give our hearts afresh to the Lord tonight. இருதயங்களை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்போமாக. Say, Lord, change my heart, Lord. ஆண்டவரே என்னை மாற்றும் ஐயா. Make my heart a forgiving heart, Lord. ஆண்டவரே என்னை இருதயத்தை மன்னிக்கிற இருதயமாய் மாற்றும் ஐயா. Make my heart like your heart, O God. உம்முடைய இருதயத்தை போல என்னை மாற்றும் ஐயா. Fill my heart with your love, O God. என் இருதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்பும் ஐயா. I do not want to miss, Lord, the blessings you have for your people. ஆண்டவரே உம்முடைய ஜனத்துக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் இழந்து விட விரும்பவில்லை. Lord, cleanse my heart with your precious blood. கர்த்தாவே என் இருதயத்தை விலையேறப்பட்ட இரத்தத்தினால கழுவும் ஐயா. Cleanse my heart tonight, O God. ஆண்டவரே இந்த இரவு என் இருதயத்தை கழுவும் ஐயா. Fill my heart with your forgiveness, O God. என் இருதயத்தை உமது மன்னிப்பினால் நிரப்பும் ஐயா. Fill my heart with your forgiveness, O God. என் இருதயத்தை மன்னிப்பினால் நிரப்பும். Hallelujah. 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 Jesus wants us. இயேசுவுக்கு நாம் தேவை. Jesus wants us so that we may go and tell others about his forgiveness. அவரது மன்னிப்பை குறித்து நாம் மற்றவருக்கு சொல்லும்படியாக நாம் இயேசுவுக்கு தேவை. Unless we receive that forgiveness, நாம் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால், unless we have a forgiving heart, நமக்கு மன்னிக்கிற இருதயம் இல்லாவிட்டால், we cannot speak about Jesus. நாம் இந்த இயேசுவை குறித்து மற்றவருக்கு பேச முடியாது. There are thousands perishing in the world.
எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உலகத்தில் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். They all need Jesus. அனைவருக்கும் இயேசு தேவை. But you and I, we have to tell them about Jesus. நீங்களும் நானும் தான் அவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். Hallelujah. The time is so short. நேரம் மிகவும் குறுகியதாக இருக்கிறது. Any time Jesus may come. இயேசு எந்த நேரத்திலும் வரலாம். Before that, we have to prepare our lives. அதற்கு முன்பதாக நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். We have to remove all chaff from our lives. எல்லா பதரை போன்ற அனுபவங்களை நம்மை விட்டு அகற்றி விடுவோமாக. We must become a full grown grain in the sight of God. நன்றாக நிறைந்த ஒரு தானியமாக மணியாய் நாம் கர்த்தருக்கு முன்பாய் காணப்பட வேண்டும். Hallelujah. Even for that purpose, the Lord is moving in our midst. அதற்காக கர்த்தர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Hallelujah. 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 Rabalana, balana, 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 balana. Hallelujah. Hallelujah. Hallelujah.